ஏ சிவா, எதை சொல்ற நீ? இந்த குடும்பம் வேண்டாம், அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த தனா வீட்டை விட்டு கதிரோட போயிட்டா. அவளுக்கு எதுக்காக நம்ம சீர் செய்யணும்? இத பாரு பத்மா, தனா அவ புருஷன் கொடுத்தா வாழ போயிருக்கா. அதுவும் இல்லாம பெத்தவங்களுக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம செஞ்சுதாண்டி ஆகணும். அதை நம்ம செய்யலன்னா புவனேஸ்வரி பேசுற மாதிரி மத்தவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் பேசவே இல்லைனாலும் அந்த புவனேஸ்வரி பேச வச்சிருவா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுண்ணே. நீ சொல்றது சரிதான் சிவா. தனாவோட கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம். அவ நம்ம பேச்ச மீறி கூட போயிருக்கலாம். ஆனா மறுபடி நாம செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்கும். சரிதான் பாட்டி, தனாவுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியே நீதான். கதிரை நல்லா ஏத்தி விட்டு தனாவோட மனசை மாத்தி வெளியே போக வச்ச. இந்த குடும்பத்துக்கு வந்த எல்லா அவமானமும் உன்னால தாண்டி. இந்த குடும்பத்தை மதிக்காதவளுக்கு சீர் சனத்தியெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அத்தை, அது பெரியப்பா எடுக்க வேண்டிய முடிவு. அவரு ஊர் தலைவர். ஊர்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் முன்னாடி நின்று அவர் தான் நடத்தி வைக்கிறாரு. அவர் பொண்ணுக்காக எதுவும் செய்யலன்னா மத்தவங்க அதை எப்படி பாப்பாங்க? யாரும் எதுவும் சொல்லலனாலும் அந்த புவனேஸ்வரி ஆளுங்களை தூண்டி விட்டு வேணும்னே பேச வைப்பா. நாம யாரும் முடிவு பண்ண தேவையில்ல, பெரியப்பா தான் முடிவு பண்ணணும். நம்ம பொண்ணு தனா மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும் பாசம் என்னைக்கும் உங்களை விட்டு போக போறதில்ல. ஏங்க, உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. சிவா அண்ணா, அவளுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரிண்ணா, சரி. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல சொல்லல. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி புவனேஸ்வரி பேச ஆரம்பிச்சிட்டா. தேவையில்லாத பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நீங்களும் இந்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லிட்டு போனவளுக்காக நீங்க எதுக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க? நான் அவளுக்காக செய்யல, புவனேஸ்வரி சொல்லிட்டான்னு நான் இதை செய்யல. ரகுராமன் அவன் கடமையில இருந்து மீறிட்டான்னு யாரும் பேசிடக்கூடாது. என்னோட கடமையை செய்யறதுக்கு நான் என்னைக்குமே தவற மாட்டேன்.